character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening. Today we are going to see model auxiliaries for 12th standard. In your lower classes, you might have been informed already what is meant by model auxiliaries. உங்களுடைய லோயர் கிளாஸஸில் 10th 11th 9th எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரிஸ் என்னன்றதை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஆர் ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் போல் சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். There are two verbs. Verbs are divided into two types. One is main verb, other one is auxiliary verb. Main verb you have 5 forms: speak, speaking, speaks, spoke, spoken. இது 5 form தான் main verb. Auxiliary verb வந்து divided into 2 kinds or 2 types. ஒன்று வந்து primary auxiliary, இன்னொன்று வந்து model auxiliary. Primary auxiliaries அப்படின்னு சொன்னால் அது வந்து auxiliary verbaவும் எழுதவும் முடியும், அதே சமயம் அது மெயின் verbaவும் எழுதவும் முடியும். அதனால தான் வந்து அது primary auxiliariesன்ட்டு சொல்லுவாங்க. மாடல் auxiliaries தனித்து எழுத முடியாது, அது வந்து மெயின் verb கூட சேர்த்து தான் எழுத முடியும். இதில் இப்போ இந்த ப்ரைமரி ஆக்சிலரிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 17 இருக்குது. மாடல் ஆக்சிலரிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 13 இருக்குது. ஆக மொத்தம் உங்களுடைய இங்கிலீஷ் கிராமரில் குறிப்பாக இந்த மாடல் ஆக்சிலரிஸில் மொத்தம் 30 வெர்புகள் இருக்குது. சரியா? ரைட். இப்போ பாருங்கள், ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கேர்ஃபுல்லி. ஹீ கேன் டிரைவ் எ கார். ஒரு எக்ஸாம்பிள். த ரிச் ஷுட் ஹெல்ப் த புவர். அது இரண்டாவது எக்ஸாம்பிள். இட் மே ரெயின் டுடே. இது 3 எக்ஸாம்பிள். இப்போ இந்த 3 எக்ஸாம்பிளுக்கும் இந்த கேன் ஆக்சிலரி வெர்ப், ஷுட் ஆக்சிலரி வெர்ப், மே ஆக்சிலரி வெர்ப், டிரைவ் இது மெயின் வெர்ப், ஹெல்ப் மெயின் வெர்ப், ரெயின் அது மெயின் வெர்ப். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ கேன் டிரைவ் எ கார். கேன்ன்றது ஆக்சிலரி வெர்பு, டிரைவ்ன்றது மெயின் வெர்ப். இதில் என்ன சொல்கிறாங்க? கேன்ன்றது ஆக்சிலரி, டிரைவ்ன்றது மெயின் வெர்ப். த ரிச் ஷுட் ஹெல்ப் த புவர். ஷுட் ஆக்சிலரி வெர்ப், ஹெல்ப் மெயின் வெர்ப். இட் மே ரெயின் டுடே. மே ஆக்சிலரி வெர்ப், ரெயின் மெயின் வெர்ப். இது எல்லாமே வந்து இந்த கேனு, ஷுட்டு, மே இட் இண்டிகேட்ஸ் சம் மூட், உணர்வுகளை தெரிவிக்குது. என்ன போல உணர்வுகள்? கேன்ன்றது எபிலிட்டி, கேன்ன்றது எபிலிட்டி. எபிலிட்டி அப்படின்னு சொன்னால் ஒருவருடைய திறமை. ஹீ கேன் டிரைவ் எ கார். த ரிச் ஷுட் ஹெல்ப் த புவர். ஷுட் அது இன்னொரு ஆக்சிலரி வெர்பு. அது என்ன இண்டிகேட் பண்ணுது பாருங்கள்? இட் ஷோஸ் மாரல் அப்ளிகேஷன். மாரல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னாக்க கடமை, ஒருவரின் கடமை. இட் மே ரெயின் டுடே.
மேன்றது ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க, ஷோஸ் பாசிபிலிட்டி, மழை பெய்தால் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு. பாசிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு. அந்த மாதிரி இந்த 13 மாடல் வெர்ப்ஸும் இண்டிகேட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூட்ஸ். இந்த மாடல் ஆக்சிலரிஸு 13 இருக்குது. அந்த 13 வினை சொற்களும் ஒவ்வொரு உணர்வுகளை வெளிப்படுத்துவது, ஒவ்வொரு உணர்வுகளை வெளிப்படுத்தும். அதற்கு பெயர் தான் மாடல் ஆக்சிலரிஸ். இப்போ பாருங்கள், இந்த above sentences drive, help and rain are main verbs, whereas can, should and may are helping verbs. ஆக்சுவலி வெர்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஹெல்பிங் வெர்புன்னு சொல்லலாம். that denote particular moods, expressions or conceptions of the mind. ஒருவருடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், இல்லைன்னா வந்து ஒருவருடைய ஐடியாஸ். மூட்ஸ்னால் உணர்வுகள், எக்ஸ்பிரஷன்ஸு உணர்ச்சிகள், கன்செப்ஷன்ஸ்ன்றது ஐடியாஸ் ஆஃப் த மைண்ட். Here can, should and may express ability, moral obligation and possibility respectively. Since these auxiliaries denote moods or expressions, they are called modal auxiliaries. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு என்றால் ஒருவரின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதம், வினைச்சொற்களே மாடல் ஆக்சிலரிஸ் ஆகும். டெஃபினிஷன் பாருங்கள். மாடல் ஆக்சிலரி இஸ் a special auxiliary which is used to denote a particular mood or expression of the subject. There are 13 model auxiliaries. அதில் இந்த 13ல் 4 வந்து குவாசி மாடல்ஸ் இல்லைன்னா செமி மாடல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குவாசி மாடல்ஸ் ஆர் செமி மாடல்ஸ். இப்போ என்னென்ன மாடல்ஸ்ன்னு பாருங்கள். வில், would, shall, should, can, could, may, must, may, might, must, used to, ought to, dare, need. இப்போ இது நாலும் used to, dare, ought to, need, இது நாலுமே வந்து குவாசி மாடல்ஸு. ரிமைனிங் 9 வந்து மாடல் ஆக்சிலரிஸு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். இந்த மாடல் ஆக்சிலரிஸு 13 இருக்குது ஆக மொத்தம், அதை மறந்துடாதீங்க. இப்போ மாடல் ஆக்சிலரிஸு ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக அப்படியே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேன், எபிலிட்டி. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். எபிலிட்டி என்றால் திறமை, அதுக்கு பயன்படுது. கேன் அடுத்து வந்து ரிக்வஸ்ட்டுக்கு பயன்படுது. கேன் யூ வெயிட் ஏ மொமெண்ட் ப்ளீஸ். கேன் முதல்ல திறமைக்கு பயன்படுத்துகிறாங்க. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ரெண்டாவது ரிக்வஸ்ட்டு. ரிக்வஸ்ட்னாக்க அதில் ப்ளீஸ் என்ற வார்த்தை ஏதாவது இருக்கும். ரைட். கேன் யூ வெயிட் ஏ மொமெண்ட் ப்ளீஸ். அடுத்து பெர்மிஷனுக்கு பயன்படுத்துறது உண்டு, அனுமதி. பெர்மிஷன், கேன் ஐ கோ டு த லைப்ரரி. பெர்மிஷன் என்றால் அனுமதி, அதுக்கும் கேன் நம்ம பயன்படுத்துவோம். ஆஃபர், ஐ கேன் லெண்ட் யூ மை பென். ஆஃபர் என்றால் வழங்குதல். ஐ கேன் லெண்ட் யூ மை பென். இப்போ கேன்ன்றது திறமைக்கும் பயன்படுத்துகிறோம், அனுமதிக்கும் பயன்படுத்துகிறோம், வழங்குதல் ஆஃபர் என்றால் வழங்க அதுக்கும் பயன்படுத்துகிறோம். அடுத்து அப்புறம் ரிக்வெஸ்ட்டுக்கும் பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ இது போல் இந்த 4 கண்டிஷன்ஸுக்கு, இந்த 4 உணர்வுகளுக்கு இந்த கேன்ன்றதை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்கள் குட், எபிலிட்டி. இதுவும் திறமை தான், ஆனால் என்ன, கடந்த கால திறமை, பாஸ்ட். அதான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு, கடந்த கால திறமை. ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஒரு காலத்தில் ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ், நாட் நவ், இப்போ கிடையாது. ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் when I was a boy, யங் பாய். அடுத்து பாருங்கள், பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கும் பயன்படுத்தலாம். குட் யூ வெயிட் ஏ மொமெண்ட் ப்ளீஸ். பொலைட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஒரு மரியாதை உயர்ந்த சொல், அதுதான் பொலைட் ரிக்வெஸ்ட்னாக்க மரியாதைக்குரிய சொற்கள். குட் யூ வெயிட் ஏ மொமெண்ட் ப்ளீஸ். கேனுக்கும் ரிக்வெஸ்ட்டு பயன்படுத்தலாம், அதே சமயம் குட்டுக்கும் பயன்படுத்தலாம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டால்,
இது வந்து என்னது மிகவும் மரியாதைக்குரிய சொல் அப்படின்றது தான். குட் யூ வெயிட் எ மூமெண்ட் ப்ளீஸ். இது ரெண்டும் புரியுதுங்களா? கேன் வந்து எபிலிட்டி ரிக்வெஸ்ட்டுக்கு பெர்மிஷனுக்கு ஆஃபருக்கு பயன்படுத்துகிறோம். குட் வந்து எபிலிட்டிக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து என்னது பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து மே பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டினாக்கா வாய்ப்பு. இட் மே ரெயின் டுடே. இட் மே ரெயின் டுடே. மே என்றது பாசிபிலிட்டி. மழை பெய்தால் பெய்யும். கண்டிப்பான்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? பாசிபிலிட்டி பெய்தால் பெய்யும் அந்த மாதிரி. பெர்மிஷன். மே ஐ கோ டு த சினிமா. பெர்மிஷனுக்கே கேட்கலாம். இது கேனு பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே போல் மேக்கு என்னது பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். மே ஐ கோ டு த சினிமா. எஸ் யூ மே. மே ஐ கம் இன் டு த கிளாஸ். மே ஐ கெட் இன் டு த கிளாஸ் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் என்னது ஆசிரியர் என்ன சொல்ல போகிறாங்க? எஸ் யூ மே கம் இன், யூ கேன் கம் இன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மே வந்து பாசிபிலிட்டியை பயன்படுத்துகிறோம், பெர்மிஷனுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து மைட். பாசிபிலிட்டி. லெஸ் பாசிபிள் தென் மே. இட் மைட் ரெயின் டுடே. இது வாய்ப்பு தான். மேக்கும் மைட்டுக்கும் அப்படின்ட்டு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு துளி அளவு. இட் மைட் ரெயின் டுடே, இட் மே ரெயின் டுடே. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும் பொழுது மே வந்து இட் மே ரெயின் டுடே சொல்லும்போது கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகம், எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகம். மைட்டுன்னு பார்க்கும்போது எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைவு. இட் மைட் ரெயின் டுடே. இது எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவு, மேவை விட குறைவு. அதனால தான் வந்து பாசிபிலிட்டிக்கே மைட்டும் யூஸ் பண்ணுறாங்க. லெஸ் பாசிபிள் தென் மே அப்படின்ற ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் லெஸ் பாசிபிள் தென் மே. இதில் என்னது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இதில் என்னது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு ரெண்டுக்கும் மேக்கும் மைட்டுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து பாருங்க மஸ்ட். மஸ்ட்னா ஃபோர்ஸ், கம்பல்ஷன், நெசசிட்டி. அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. நெசசிட்டி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் தமிழில்? தேவை. ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன்னாக்கா நம்ம யாருக்காவது சிபாரிசு பண்ணுறது, அட்வைஸ் போல் சொல்கிறது. ஐ மஸ்ட் கோ டு தி சூப்பர் மார்க்கெட் டுடே. ஐ மஸ்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட் டுடே. நான் என்னது சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்ல வேண்டும். நெசசிட்டி, கட்டாயம், தேவை, அதுக்காக பயன்படுத்துறது. ரெக்கமெண்டேஷன். யூ மஸ்ட் ரீட் த நியூ நாவல் பை பகத். ரெக்கமெண்டேஷன்னாக்கா உனக்கு வந்து ஏதாவது ஒரு ஒருத்தர் என்னது நாவல் படிச்சிருப்பார். அந்த நாவல் அவருக்கு ரொம்ப படித்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அவர் என்ன பண்ணுவார், உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், நீயும் அந்த நாவலை வாங்கி படிங்க அப்படின்றப்போ உனக்கு ஒரு அட்வைஸ் போல் சொல்லுவார். யூ மஸ்ட் ரீட் த நியூ நாவல் பை பகத். இது ரெக்கமெண்டேஷன்றது அது வந்து ஒரு அட்வைஸ் போல். ஸோ மஸ்ட்டுக்கு ஃபோர்ஸு, நெசசிட்டி, ரெக்கமெண்டேஷன், இந்த 3 உணர்வுகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அடுத்து ஷல். சஜஷன். ஷல் ஐ கேரி யுவர் பேக். சஜஷன் என்றால் என்ன சொல்லுவீங்க தமிழில்? வேண்டுகோள். ஷல் ஐ கேரி யுவர் பேக். ஷல். ஷல் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எந்த உணர்வுக்கு பயன்படுத்துகிறாங்க? சஜஷன். சஜஷன் என்றால் என்னது? வேண்டுகோள். ஷல் ஐ கேரி யுவர் பேக். அந்த இதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். ஷுட். அட்வைஸ், அறிவுரை வழங்குவது. யூ ஷுட் டிரைவ் கேர்ஃபுல்லி ஆன் தி ஹைவே. யூ ஷுட் டிரைவ் கேர்ஃபுல்லி ஆன் தி ஹைவே. நெடுஞ்சாலையில் செல்லும் பொழுது நான் மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும் அப்படின்றது அட்வைஸ். ஆப்ளிகேஷன். கடமை. ஆப்ளிகேஷன் என்றால் என்னது? கடமை. யூ ஷுட் ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் வென் யூ லீவ் த கிளாஸ் ரூம். வகுப்பறையில் ஆசிரியர் வந்து கிளாஸில் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் போகும்பொழுது மாணவர்கிட்ட சொல்லுவாங்க, கைண்ட்லி ஸ்விட்ச் ஆஃப் தி லைட்ஸ் அண்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான்
ஆப்ளிகேஷன். யூ ஷுட் ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் when you leave the classroom. கடமை. ஆப்ளிகேஷன் என்றால் கடமை, அட்வைஸ் என்றால் அறிவுரை. இந்த ரெண்டு உணர்வுகளுக்கும் நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து வில், விஷ் பயன்படுத்துகிறோம். ரிக்வெஸ்ட், டிமாண்ட், ஆர்டர், ப்ரிடிக்ஷன், அசம்ப்ஷன், ஸ்பான்டேனியஸ் டெசிஷன், இது போல் உணர்வுகளுக்கு எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வில் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். வில் யூ ப்ளீஸ் ஷட் த டோர். ரிக்வெஸ்ட், வில் யூ ப்ளீஸ் ஷட் த டோர். வில்ன்றது ஆக்சுவலி அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள்? ரிக்வெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஐ விஷ் யூ வில் லீவ் லாங். ஐ விஷ் யூ வில் லீவ் லாங். விஷ், யூ வில், வில்லுக்கு அதை பயன்படுத்துவோம். அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து பாருங்க. ப்ரிடிக்ஷன். ஐ திங்க் இட் வில் ரெயின் ஆன் ஃப்ரைடே. முன்கூட்டியே சொல்லுவது. ப்ரிடிக்ஷன் என்னது? முன்கூட்டியே சொல்வது. ஐ திங்க் இட் வில் ரெயின் ஆன் ஃப்ரைடே. வில் ரெயின், ரெயின் வில்ன்றது ஆக்சுவலி யூஸ்ட் as what? ப்ரிடிக்ஷன். அந்த உணர்வுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஸ்பான்டேனியஸ் டெசிஷன். கேன் சம்படி டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல்? ஐ வில். ஸ்பான்டேனியஸ் என்ன? தானாக. டெசிஷன்னாக்க தானாகவே ஒருத்தர் வந்து தன்னுடைய முடிவை சொல்வது, ஒருத்தருடைய கருத்தை சொல்வது, யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் ஒருவர் வந்து தானாகவே தன்னுடைய முடிவை சொல்வது. கேன் சம்படி டேக் மீ டு தி ஹாஸ்பிட்டல்? கேன் சம்படி டேக் மீ டு தி ஹாஸ்பிட்டல். இங்கே கேன் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள். ரிப்ளையில் எப்படி எடுத்து பாருங்கள் ஆன்சர். ஐ வில். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? யார் குரூப்பில் யாராவது ஒருத்தர் நான் வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். ஐ வில். இப்போ இது வில்ன்றது அங்கே ஸ்பான்டேனியஸ் டெசிஷன், யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் தானாகவே முன் வந்து முடிவு சொல்வது. அடுத்து வுட். அதுக்கும் என்னது? விஷுக்கு பயன்படுத்துவோம், ரிக்வெஸ்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம். ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். கடந்த கால நிகழ்ச்சிகள், நிகழ்வுகள் எதாவது இருந்தாலும் அதுக்கும் நாம் வுட்டு தான் பயன்படுத்துவோம். வுட் யூ ஷட் த டோர் ப்ளீஸ்? வுட் யூ ஷட் த டோர் ப்ளீஸ்? ரிக்வெஸ்ட்டுக்கு பயன்படுது. ஹேபிட்ஸ் இன் த பாஸ்டில் பாருங்கள். சம்டைம்ஸ் ஹீ வுட் பிரிங் மீ சம் ஃப்ளவர்ஸ். இது கடந்த கால பழக்கம், இப்போ கிடையாது, முன்னர். சம்டைம்ஸ் ஹீ வுட் பிரிங் மீ சம் ஃப்ளவர்ஸ். வுட். இங்கே வுட்டுன்றது யூஸ்ட் ஆஸ் அ ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். கடந்த கால பழக்க வழக்கமாக இருந்தது, ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் அது கிடையாது. அதுதான் ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். அடுத்து பாருங்கள். செமி மாடல்ஸ். ஆட் டு. டியூட்டி. டியூட்டி என்றால் கடமை. யூ ஆட் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். யூ ஆட் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். இப்போ அந்த உணர்வுக்கு, கடமை உணர்வுக்கு ஆட் டு என்றதை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்த மாரல் ஆப்ளிகேஷன். அதுவும் கடமை தான். வி ஆட் டு ஹெல்ப் த நீடி. ஏழ்மையான மக்களை நாம் என்ன பண்ணணும்? அவளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும். அதுதான் வி ஆட் டு ஹெல்ப் த நீடி. நெசசிட்டி, தேவை, கட்டாயம். வி ஆட் டு ஹையர் சம் ஃபர்னிச்சர் ஃபார் த பார்ட்டி. வி ஆட் டு ஹையர். ஹையர் என்றால் வாடகைக்கு எடுத்துக்கொள்வது. ஃபர்னிச்சர் பற்றாக்குறையாக இருக்குது, நம்ம என்னது வாடகைக்கு எடுத்து தான் ஆகணும், கட்டாயமாக வாடகைக்கு எடுத்து தான் ஆகணும். அந்த நோக்கத்தில் சொல்கிறது. ஆட்டு வந்து டியூட்டிக்கு யூஸ் பண்ணுறோம், மாரல் ஆப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், நெசசிட்டிக்கும் நாம் யூஸ் பண்ணுறோம். ரைட். அடுத்து யூஸ்டு டு. இதுவும் என்னது? கடந்த கால பழக்க வழக்கத்துக்கு பயன்படுத்துவது தான். ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். மை கிராண்ட் ஃபாதர் யூஸ்டு டு வாக் ஃபார் லாங் ஹவர்ஸ் வென் ஹீ வாஸ் யங். இப்போ கிராண்ட் ஃபாதர் வந்து என்னது, வாக்கிங்கெல்லாம் எதுவும் பண்ணல. ஆனால் அவர் ஒரு காலத்தில் இளமை உணர்வோடு இருக்கும் பொழுது, இளமையோடு இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் அவர் என்ன பண்ணார்? லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் வாக்கிங் பண்ணார். இப்போ கிடையாது.
ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட், கடந்த கால பழக்க வழக்கங்கள். அது எல்லாமே யூஸ்டு டூலையும் சொல்லுவோம், ஆட் டூக்கும் சொல்லுவோம். ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட், மை கிராண்ட் ஃபாதர் யூஸ்டு டு வாக் ஃபார் லாங் ஹவர்ஸ் வென் ஹி வாஸ் யங். அடுத்து நீட் டு. நீட் டுனால் தெரியும், எல்லாமே என்னது தேவை, நெசசிட்டி. ஐ நீட் டு பை எ பேக்கெட் ஆஃப் மில்க், கட்டாயமாக ஐ நீட் டு. இப்போ இந்த உணர்வுக்கு நீடு டு என்றதை பயன்படுத்தும். மாரல் ஆப்ளிகேஷன், ஏற்கனவே நம்ம பார்த்துருவோம். மாரல் ஆப்ளிகேஷன் கடமை உணர்வுக்கு, வி நீட் டு கீப் அவர் என்விரான்மெண்ட் கிளீன், சுற்றுப்புறத்தை நாம் தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். இதுவும் என்னது நம்மளுடைய கடமை. இப்போது பாருங்கள், ஏறக்குறைய ஆட் டு, யூஸ் டு, நீட் டு பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட்டுக்கு பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அடுத்து மாரல் ஆப்ளிகேஷனுக்கு பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. நெசசிட்டிக்கும் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இது எது இதில் சிறந்ததாக உங்களுக்கு தெரியுதோ அதை பயன்படுத்துங்க. அடுத்து கடைசியாக வந்து என்ன பார்க்க போகிறோம், டேர் டு. டேர் டுன்னாக்க துணிச்சல் அப்படின்ட்டு அர்த்தம். போல்ட்னஸ், சேலஞ்ச். சேலஞ்சுன்னா சவால் விடக்கூடிய அளவில். போல்ட்னஸ், சேலஞ்ச். I dare not to go out in the dark. I dare not to go out in the dark. boldness என்னன்னு சொல்லியிருக்கேன், நான் துணிச்சல்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன பாருங்கள், I dare not go out in the dark. நான் இருட்டாக இருக்கும்பொழுது வெளியே செல்ல மாட்டேன். சேலஞ்ச், how dare you enter my room. எவ்வளோ துணிச்சல் இருந்தால், எவ்வளோ தைரியம் வந்தால் என்னோடய ரூமுக்கு நீ உள்ளே வருவேன். எப்படி வர முடியும், ஒருத்தங்க பெர்மிஷன் கேட்டு தான் வர முடியும். பெர்மிஷன் கேட்காம வந்தீங்கன்னாக்கா யாராவது ஒருத்தங்க இப்படி தான் கேட்பாங்க. எவ்வளோ தைரியம் வந்து என்னோடய ரூமில் நுழைவேன். இப்போ இந்த மாதிரி தான் கேள்விகள்லாம் யாராவது ஒரு சில பேர் கேட்பாங்க. இதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஹவு டேர் யூ என்டர் மை ரூம். இப்போ அந்த டேர்ன்றது துணிச்சலுக்கு பயன்படுத்துறது, புரியுதுங்களா, தைரியத்துக்கு பயன்படுத்துறது. இப்போ மேலே சொல்லப்பட்ட அந்த மாடல் ஆக்சிலரிஸ் 13 மாடல் ஆக்சிலரிஸும் அது என்னென்ன உணர்வுகளை எடுத்து சொல்லுதுன்றதை எல்லாத்தையும் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருக்கோம். இது ஏற்கனவே உங்களோட லோயர் கிளாஸஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில கிராமர் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னாலும் இது நிறையாவே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்மளோட புக்கில் இந்த அளவு கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை பார்த்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது உடனே படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்கள் மனசில் இருக்கும். கிராமர்னு சொல்லும்போது பயமே தேவையில்லை, ரொம்ப ஈஸியான டாபிக், சிம்பிளான ஆன்சர்ஸு. ஆனால் என்ன, எந்த இடத்துல என்னென்ன மாடல் ஆக்சிலரிஸு எழுதணும், அது வாக்கியத்துடைய தன்மையை புரிந்து கொண்டு அதன்படி இந்த ஆக்சிலரி யூஸ் பண்ணாக்க இது கரெக்டு அப்படின்ட்டு நம்ம செய்ய வேண்டியது வரும். கொஞ்சம் சிந்திக்கணும், சிந்தித்து செய்ய வேண்டியது இருக்கும். அவ்வளோதான், இதில் வேறு எந்த கஷ்டமும் கிடையாது. உங்கள் புக்கில் வந்து எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் அசைன்மெண்ட்டு போல் நீங்கள் கம்ப்ளீஷன் பண்ணிவிட்டு வரணும். மாடல் ஆக்சிலரிஸ் இதில் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துட்டு இந்த போல் எக்ஸாம்பிள்ஸில் தான் அங்கேயும் உங்கள் எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீஷன் பண்ணிக்கிட்டு அடுத்த கிளாஸுக்கு வரும்போது தவறாமல் கொண்டு வந்துடுங்க. புரியுதா? யாருக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகேவா? ரைட். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் see in the next class. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. IIT MBBS தேர்வையான போது மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.